ஒரு டீனேஜ் பையனும் பொண்ணும் 16 நிமிஷம் ஒரு ரூமுக்குள்ள தனியா இருந்தாங்கன்னா இந்த சமூகத்தோட பார்வையில எப்படி தெரியும்? அதனால அவங்க எதிர்கொள்ள போற பிரச்சனைகள் என்ன? கோர்ட் படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கதை 2013ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. வைசாக் கோர்ட்ல சந்துங்கிற சந்திரசேகருக்கு எதிராக போஸ்கோ கேஸுடைய ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த பொண்ணுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும்னு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறாரு. ஜட்ஜ் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஜூலை 29 அன்னைக்கு வழங்கப்படும்னு சொல்றாரு. அதாவது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஒரு சிலர் சந்துவுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒரு சிலர் 14 இயர்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. கேஸ் ட்ரையலை பார்க்க வந்த சந்துவுக்கு தெரிஞ்ச சண்முக் ரெட்டியும் கூட வந்த பையனும் டீ குடிக்க போவாங்க. 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம கதி கலங்கி போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ டீ குடிச்சிட்டு இருக்கிற அட்வொகேட் என்ன கேஸ்ன்னு கேட்க போஸ்கோன்னு சொல்றாங்க. அட்வொகேட் போஸ்கோவா ரொம்ப கஷ்டமாச்சேன்னு சொல்ல சண்முக் அவன் என் தம்பி மாதிரி சார், அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அழுவாரு. அட்வொகேட் அப்படி எந்த தப்பும் பண்ணலன்னா மோகன் ராவ்னு ஒரு அட்வொகேட் வைசாக்ல இருக்காரு, அவர் போய் பாருங்க, கண்டிப்பா அவர் இந்த கேஸை டீல் பண்ணுவாரு. ஆனா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, அவரால் மட்டும் என்னதான் பண்ண முடியும்னு சொல்வாரு. உடனே டீ கடைக்காரர் அவங்க இங்கிருந்து மட்டும் என்னதான் சார் பண்ண போறாங்க, நீங்க நம்பர் கொடுங்க போய் பார்க்கட்டும்னு சொல்வாரு. அந்த அட்வொகேட் மோகன் ராவ் சார் நம்பர் என்கிட்ட இல்லை, அவருடைய ஜூனியர் தேஜா நம்பர் இருக்கு, அந்த நம்பரை தரேன்னு அந்த நம்பரை கொடுக்குறாரு. இப்போ அட்வொகேட் மோகன் ராவ் ஆஃபீஸை காட்டுறாங்க. தேஜாவும் லஹரியும் கையில் டிஃபன் பாக்ஸை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தேஜா நமக்கும் ஏதாவது கேஸ் கிடைச்சிருந்தா நிம்மதியாக டேபிளில் வச்சு சாப்பிட்டு இருக்கலாம்னு சொல்ல லஹரி எப்போதான் கேஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கிறதுக்கு நீயே ஏதாவது ட்ரை பண்ணலாம்லன்னு கேட்குறாங்க. தேஜா ஃப்ரெஷியஸுக்கு கேஸ் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, மோகன் ராவ் சார் கீழே வேலை பார்க்கும்போதே நான் ஒரு கேஸை ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேசஸ் என்னை தேடி வரும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ சண்முக் ரெட்டி அவருக்கு கால் பண்ணி கேஸை பற்றி சொல்கிறாரு. தேஜா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃப்ரைடே இங்கே வாங்க, சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவுங்கிறதுனால டீட்டெயிலாக உட்காந்து கேஸை பற்றி சார்கிட்ட பேசலான்னு சொல்கிறாரு. அடுத்ததாக தேஜா கோர்ட்டுக்கு போகிறத காட்டுறாங்க. அங்கே அவருடைய ஃப்ரெண்டான இன்னொரு ஜூனியர் லாயர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த டிரைவர் தான் இடிச்சிட்டு போனான்னு நல்லா தெரியுது, உங்கள் சார் எதுக்கு இந்த கேஸை எடுத்தாருன்னு கேட்குறாரு. அதுக்கு தேஜா எங்கள் சார் ஒரு கேஸை ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கேஸை டீல் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டில் எப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாருன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மோகன் ராவும் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. ஜட்ஜ் மோகன் ராவ் கிட்ட இந்த கேஸை நான் உங்களை வாதாட வேண்டான்னு சொல்லல, ஆனால் ஒரு உயிரே போயிருச்சு, கொஞ்சமாவது கைண்ட்னஸ் காட்டுங்கன்னு சொல்கிறாரு. மோகன் ராவ் லா காலேஜில் படிக்கும்போது கோர்ட் ஹாலில் செருப்பை ரிமூவ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கருணை, இரக்கம், தயவு இதெல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹைவேல வெங்கட்ராவ்ங்கிற வயசானவர் மேலே லாரி மோதி இறந்துட்டாரு. மோகன் ராவ் அவருடைய பையனை விசாரிக்கிறாரு. அந்த ஹைவேல சைன்போர்டு ஜீப்ரா கிராசிங் ஏதாவது இருந்துதான்னு கேட்க இல்லைன்னு சொல்வார். டிரைவர் தண்ணி அடிச்சிட்டும் வண்டி ஓட்டல, அந்த ஹைவேல 100 km/h பெர்மிட்டட். டிரைவர் 110 km ஸ்பீடில் வந்ததாக கேஸ் புக் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் 8.2 டன் வெயிட் இருந்திருக்கு. ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷனுடைய அறிக்கை பிரகாரம் 80 km மேலே அந்த வண்டி ஸ்பீடாக போக முடியாது. ஸோ எந்த ப்ரீகாஷனரி மெஷரும் எடுக்காமல் டிராஃபிக் ரூல்ஸையும் பார்க்காம இஷ்டத்துக்கு ரோடை கிராஸ் பண்ணி அவர் இறந்து போனதுக்கு டிரைவர் எதுக்கு கம்பன்சேஷன் பே பண்ணணும்னு கேட்டு கேஸை வின் பண்ணிடுவார். இந்த ஆர்குமெண்ட்டை பார்க்குற அந்த ஜூனியர் லாயர் சார் எப்படி ஆர்கியூ பண்ணுவாருன்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற 3 வருஷமாக அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு கேஸ் கூடவா கொடுக்கலன்னு கேட்குறாரு. அதை கேட்குற லஹரி நீ ஒருத்தன் தான் மிச்சம், நீயும் கேட்டுட்டியான்னு சொல்ல தேஜா நான் இந்த கேஸை வாதாடி இருந்தால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன், சார்கிட்ட லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் எனக்கு தர சொல்லி கேட்க போகிறேன், அவர் நல்ல மூடில் இருக்கும்போது எனக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு. மோகன் ராவ் அந்த லேண்ட் டிஸ்பியூட் கேஸை யார்கிட்ட கொடுக்கலான்னு ஒவ்வொரு ஜூனியர் லாயரையாக கேட்டுட்டு இருப்பார். எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க, ஆனால் தேஜா கிட்ட மட்டும் கேட்க மாட்டார். கடைசியில் எல்லாரும் பிஸியாக இருக்கீங்க, சரி நானே ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் தேஜா மோகன் ராவ் நல்ல மூடில் இருக்கும்போது உள்ளே போயிட்டு சார் அந்த லேண்ட் டிஸ்பியூட் கேஸை நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மோகன் ராவ் நான் உனக்கு கேஸை தரேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், அதுக்கு சரியான பதிலை சொல்லுன்னு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வருது, அதே ட்ராக்ல ஒரு ஆளும் நின்றுட்டு இருக்காரு. நீ ட்ரெயின் ட்ராக்கை மாத்திர லீவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க, லீவரை இழுத்தா ட்ரெயினுடைய ட்ராக் மாறும், அந்த ட்ராக்ல 5 பேர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க செத்து போயிடுவாங்க. நீ என்ன பண்ணுவ, அந்த 5 பேரை காப்பாற்றுவியா இல்லைன்னா ஒரு ஆளை காப்பாற்றுவியான்னு கேட்க தேஜா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ஆள் உயிருக்காக 5 பேரை சாகடிக்க முடியாது இல்லையா சார், நான் அந்த 5 பேரை தான் காப்பாற்றுவேன்னு சொல்வார். மோகன் ராவ் பதில் எதுவும் சொல்லாமல் சிரிச்சுட்டு போயிடுவார். அன்னைக்கு நைட் தேஜா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உன் புருஷன் மாதிரி நான் நோட்ரியாக இருக்க போகிறதில்ல, இண்டிவிஜுவலாக கேஸை ஹேண்டில் பண்ண போகிறேன், ஆல்மோஸ்ட் கேஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி தான்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. மறுநாள் தேஜா மோகன் ராவ் கிட்ட சார் கேஸுன்னு வந்து நிற்க அந்த 5 பேரும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், அவங்க பேரில் கேஸ் இருக்குது, எந்த நேரம் வேணுனாலும் அரெஸ்ட் ஆவாங்கன்னு சொல்கிறாரு.
உடனே தேஜா கிரிமினலை விட இன்னசென்ட்டை தானே காப்பாற்றணும் சார்னு சொல்கிறாரு. மோகன் ராவ் 600 குடும்பங்கள் இருக்கிற இடத்த லஞ்சம் வாங்கிட்டு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு ஆஃபீஸர்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்கள தான் அந்த 5 பேரும் கொன்னதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் தேஜா நான் அந்த 5 பேரை தான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு. திரும்பவும் மோகன் ராவ் சிரிச்சிட்டு போயிடுவார். தேஜா அதோட விடாமல் சார் கேஸுன்னு திரும்பவும் போய் நிற்க அந்த ஒரு ஆளுடைய அப்பா தான் 600 குடும்பங்களுக்கு இடத்தையே கொடுத்ததுன்னு சொல்கிறாரு. தேஜா என்ன பதில் சொன்னால் இவர் சாட்டிஸ்ஃபை ஆவார்னே புரியாமல் இப்போ புரியுது அப்பா ஏன் இந்த நோட்ரியாக இருக்காருன்னு புலம்புவார். ஷண்முக் ரெட்டி ஃப்ரைடே மோகன் ராவ் ஆஃபீஸ்க்கு வராரு. அவர் பிஸியாக இருக்கிறதுனால தேஜா கேஸ் ஃபைலை வாங்கி படித்து பார்க்குறாரு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நியூ இயர் அன்னைக்கு காலையில் சந்து அவருடைய வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா அயன் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்துடைய அப்பா அவரை மோந்து பார்த்துட்டு நம்ம இவன் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறோம், இவன் புது புது பழக்கமாக கற்றுக்கிட்டு வரான்னு சொல்கிறாரு. சந்து என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு, நான் வேலைக்கு தானே போகிறேன்னு கேட்க வேலைக்கு போகிறதுக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாரு. சந்து எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை நான் வாங்கிக்கிறேன், பைக் இஎம்ஐயும் நான் தான் பே பண்ணுறேன், உங்களை நான் எதுவும் கேட்கல, அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு இரிட்டேட்டட் குரலில் பேசுவார். சந்துவுடைய அப்பா வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் வேலைக்கு கிளம்பி போயிடுவார். சந்து அவருடைய அம்மா கிட்ட என்ன இவர் இப்படி பண்ணுறாருன்னு கேட்க என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷனும் தப்பு பண்ணல, என் பிள்ளையும் தப்பு பண்ணல, உங்கள் பிரச்சனையை உங்களுக்குள்ளே தீர்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சந்து குளிக்க ஷாம்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஷாம்பு வாங்க போவார். அவருடைய ஃப்ரெண்ட் வந்து ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணுறாரு. அதுக்கு சந்து என்ன ஹாப்பி நியூ இயர், இப்போ என்ன மாறப்போகுது, கேலண்டர் தான் மாறும், கேரக்டர்லாம் மாறாதுன்னு புலம்பிட்டு இருப்பார். இதை படத்துடைய ஹீரோயினான ஜாப்லியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஜாப்லி இன்டர்மீடியட் முடிச்சுட்டு எமாசெட் கோச்சிங்காக போயிட்டு இருப்பாங்க. ஜாப்லியுடைய ஃப்ரெண்ட் நித்யா வீட்டு பக்கத்தில் தான் சந்துவுடைய வீடும் இருக்கும். சந்துவை அங்கே பார்த்துட்டு ஜாப்லி நித்யா கிட்ட யாரடி அவன் கடைக்கு வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க. அதுக்கு நித்யா சந்து அண்ணா ரொம்ப நல்லவர், அப்பப்போ எங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஜாப்லி நித்யா கிட்ட சந்துவுடைய நம்பரை கேட்டு வாங்கி சந்துக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தங்க நியூ இயர் விஷ் பண்ணால் திருப்பி விஷ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாதா, இப்படி ட்ரெஸ் போடாமல் சுற்றிட்டு இருக்க, முதல்ல டிஷர்ட்டை எடுத்து மாட்டுன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்டதும் சந்து யாரடி நீ எங்கேருந்து பேசுகிறேன்னு கத்துவார். ஜாப்லி பதில் பேசாமல் பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நைட் ஜாப்லி வீட்டில் நடக்கிற ஒரு பர்த்டே பார்ட்டி காட்டுறாங்க. ஜாப்லியோட சித்தப்பா பொண்ணுக்கு தான் பர்த்டே. ஜாப்லியோட அப்பா இறந்துட்டாங்க. ஜாப்லியோட அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாம் ஜாப்லியோட சித்தப்பா தாத்தா கூட கூட்டு குடும்பத்தில் தான் இருக்காங்க. பர்த்டே பார்ட்டிக்கு ஜாப்லியோட மாமா அதாவது ஜாப்லியோட அத்தை புருஷன் வராரு. அவருடைய வைஃப் ஜாப்லியுடைய சித்தப்பா கிட்ட அவருக்கு தான் தம்ஸ் அப் பிடிக்காதுன்னு தெரியும்ல, மிரண்டா வாங்கி வைக்க வேண்டியது தானேன்னு கேட்குறாங்க. அதுக்கு சித்தப்பா பர்த்டே பார்ட்டியை விட அவரை டீல் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது, 4 தெரு தள்ளி தான் இருக்கீங்க, இங்கே வர்றதுக்கு இவ்வளோ கலாட்டா, மில்லில் அவர்கிட்ட வேலை பார்க்குறது பார்த்தாம இங்கே வேற வேலை பார்க்கணுமான்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவார். ஜாப்லியோட மாமா பர்த்டே கேர்ள் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுவார். இதை பார்த்துட்டு நாளைக்கு என் பொண்ணுங்களும் இதே மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, குடும்பமானம் என்ன ஆகுறது, முதல்ல உன் பொண்ணை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர சொல்லு, அப்போ தான் நான் இந்த வீட்டில் சாப்பிடுவேன்னு பிடிவாதமாக சொல்லிடுவார். அந்த பொண்ணும் அழுதுகிட்டே வேற வழி இல்லாமல் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவா. இதெல்லாம் பார்க்குற ஜாப்லி அவங்க அம்மா கிட்ட அப்பா உயிரோடு இருந்திருந்தா நல்லா இருக்கும்லன்னு சொல்கிறாங்க. அப்பன் சந்து தனக்கு ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. ஜாப்லி காலை கட் பண்ணிட்டு கஸ்டமர் கேர்னு சொல்லி வீட்டில் சமாளிச்சிடுவாங்க. ஆனால் திரும்பவும் சந்து கால் பண்ணுவார், திரும்பவும் இவங்க கட் பண்ணுவாங்க. இதை அந்த மாமா நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். மறுநாள் ஜாப்லி சந்துக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக நைட் ஃபோன் பண்ணேன்னு கேட்குறாங்க. அதுக்கு சந்து ஏன் பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருந்தாரான்னு கேட்பாரு. ஒரு நாள் ஜாப்லி நித்யா கூட தியேட்டருக்கு படம் பார்க்க போவாங்க. அவங்களுக்கு டிக்கெட் சந்து தான் எடுத்து கொடுப்பாரு. டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு ஒரே ரஷ்ஷாக இருக்குது, இன்டர்வல் டைம்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு வார்ன் பண்ணி அனுப்புவார். தியேட்டரில் சந்து சீட் பக்கத்தில் தான் ஜாப்லி சீட் இருக்கும். ஜாப்லி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலன்னு தெரிஞ்சதும் நித்யாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரு. இதெல்லாம் பார்க்குற நித்யா இவ்வளோ கேரிங்காக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாருன்னு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சந்து ஜாப்லி கிட்ட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரான்னு கேட்குறாரு. ஜாப்லி இல்லை, மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்து அது என்ன மனசு சினிமாவில் கூட சொல்ல கேட்டிருக்கேன், அது எங்கே இருக்குது, நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன்னு நக்கலாக சொல்வார். அடுத்த சீனில் ஒரு ஸ்கூல் பையன் ஜாப்லியுடைய மாமா பொண்ணுக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்கறத காட்டுறாங்க. அது ஒரு ஆள் பார்த்துட்டு உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அந்த பையன் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா வண்டியிலேருந்து கஞ்சா எடுத்துட்டு அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜாப்லியுடைய மாமா ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பையனுடைய அப்பா கிட்ட நீ 28 நாள் ரிமாண்டில் தான் இருக்கணும், மிகப்பெரிய கேஸ் இதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சார் நான் எந்த தப்பும் பண்ணலையான்னு கேட்க நீ தப்பு பண்ணல, ஆனால் உன் பையன் தப்பு பண்ணியிருக்கான், உன் பையன் எப்படி என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கலாம், ஒரு பால்காரனுடைய பையனுக்கு என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சார் நான் லெட்டர் கொடுக்கல, அவங்க ஒர்க் ஷீட் மறந்துட்டு போயிட்டாங்க, அதை தான் கொடுத்தேன்னு சொல்கிறான். நீ கொடுத்தது ஒர்க் ஷீட்டாகவே இருக்கலாம், அது என் பொண்ணுக்கும் தெரியும், நானும் நம்பலாம், ஆனால் ஊர்க்காரங்க வேறு விதமாக பேசுவாங்க, இப்போ அப்பா அரெஸ்ட் ஆகிட்டாங்க, அதை மறந்துட்டு இதை பேச ஆரம்பிச்சிடுவாங்க, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்வார். ஒவ்வொரு சீன்லேயும் ஜாப்லியுடைய மாமா எவ்வளோ கொடூரமான ஆளுன்னு காட்டுறாங்க.
ஒரு நாள் சந்து ஜாப்லியுடைய ஃப்ரெண்ட் நித்யா வீட்டுக்கு அயன் பண்ணுறதுக்காக துணியை வாங்க போவார். அங்கே ஜாப்லியும் இருப்பாங்க. ஜாப்லியுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாப்லின்னு கூப்பிட ஜாப்லி அங்கே தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜாப்லியுடைய மொபைலில் டயல் பண்ணுவார். ஜாப்லி பதட்டத்தில் கால் எடுத்து கட் பண்ணிட்டு கஸ்டமர் கேர்னு வழக்கம் போல் சொல்லி சமாளிப்பார். இதையும் சந்து நோட்டீஸ் பண்ணுவார். ஜாப்லி வீட்டுக்கு போகும்போது சந்து ஃபோன் பண்ணிட்டு என்ன கஸ்டமர் கேர் நம்ம எப்போ மீட் பண்ணலான்னு கேட்பாரு. ஜாப்லி மீட் பண்ணலாம், அதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்கிறேன், வீட்டுக்கு போய் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜாப்லி கிட்டேருந்து 2-3 நாள் கால் வராது. சந்து ஜாப்லியுடைய கால் வராததுனால ரொம்பவே அப்செட் ஆகிடுவார். அப்போ நித்யா சந்துக்கு ஃபோன் பண்ணி என் பர்த்டே பார்ட்டிக்கு ஜாப்லி வந்திருக்கா, நீயும் வான்னு கூப்பிட்றாங்க. சந்து துள்ளி குதிச்சுட்டு அங்கே போயிட்டு ஜாப்லி கிட்ட உன் ஃபோன் என்னாச்சு, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. ஜாப்லி எவ்வளோ ஃபீல் பண்ணேன், எப்படி ஃபீல் பண்ணேன்னு கேட்க அதை எப்படி சொல்கிறதுன்னு கேட்பாரு. ஜாப்லி நானும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, சித்தப்பா கிட்ட ரிப்பேருக்கு கொடுத்தேன், ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபோன் வாங்கிட்டு வரல. நித்யா ஃபோன் பண்ணி பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லி கூப்பிட்டா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணவும் சொன்னேன், உனக்கு இருக்கிற அதே ஃபீலிங் எனக்கும் இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு கேட்க சந்து ஜாப்லியை கெட்டி பிடிச்சு அழுவார். அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. சந்து ஜாப்லியை அவருடைய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போவார். ஆனால் அவங்க அப்பா வர டைமில் மட்டும் ஜாப்லி ஒரு ரூமில் போய் அவருக்கு தெரியாமல் உட்காந்துப்பாங்க. ஒரு நாள் ஜாப்லி சந்துக்கிட்ட நான் ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போகிறேன், சாரி கேட்டுப்பேன்னு சொல்கிறாங்க. சந்துவும் ஜாப்லியை சாரியில் பார்க்கறதுக்காக அங்கே போகிறாரு. ஒரு நாள் வழக்கம் போல் ஜாப்லி சந்துக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறத அவங்க மாமா பார்க்குறாரு. அதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. மோகன்ராவ் தேஜாவை கூப்பிட்டு கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு நான் இந்த கேஸில் அப்பியர் ஆகிறதா இருந்தால் மண்டே மார்னிங் வைசாகில் இருக்கணும்லன்னு கேட்குறாரு. தேஜா ஆமான்னு சொல்ல சரி நாளைக்கு ஈவினிங் அவங்கள வர சொல்லுன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் சண்முக் வருவார். ஆனால் மோகன்ராவ் ஆஃபீஸில் இருக்க மாட்டார். தேஜா கால் ட்ரை பண்ணாலும் எடுக்க மாட்டார். தேஜா சண்முக் கிட்ட அடிக்கடி கால் பண்ணிட்டு இருந்தால் கோப்படுவார். அவரே திருப்பி கூப்பிடுவார். கேஸ் ஃபைல் படித்து ஓரளவுக்கு கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வெர்ஷன் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இப்போ திரும்ப ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அன்னைக்கு சந்து சண்முகுடைய ஜெராக்ஸ் கடையில் தான் இருப்பார். அப்போ ஜாப்லி அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சந்து ஜாப்லி வீட்டுக்கு வருவா, நான் கிளம்பணும்னு சொல்கிறாரு. சந்துவுடைய ஃப்ரெண்ட் ஜாப்லி வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு கிண்டலாக கேட்பாரு. அதுக்கு சந்து அவரை திட்டிட்டு பைக் எடுத்து கிளம்புவார். ஃப்ரெண்டும் கூடவே போவார். போகிற வழியில் ஃபார்மசியில் பைக்கை நிறுத்த சொல்வார். சந்து வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்தில் ஜாப்லியும் வந்துடுவாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சந்துவுடைய அப்பா வந்துடுவார். அதனால் ஜாப்லி வழக்கம் போல் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வேன், ஜாப்லியுடைய மாமா, அம்மா, தாத்தா எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஜாப்லியுடைய மாமா அவள் உள்ளே தான் இருக்கா, போய் இழுத்துட்டு வான்னு ஜாப்லியுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஜாப்லியுடைய அம்மா உள்ளே போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. போலீஸ் சந்துவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்தது ஜாப்லியுடைய மாமா மங்கபதி ஜாப்லியை பெல்ட்டாலேயே அடிப்பார். அவங்க அம்மா அதை தடுப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு, அவங்க பேரண்ட்ஸும் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க, என்ன கேஸ், கம்ப்ளைண்ட் எங்கே, ஸ்டேட்மெண்ட் எங்கேன்னு கேட்குறாரு. மங்கபதி நம்ம பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவார். அதை கேட்குற ஜாப்லியுடைய அம்மா இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம், அந்த பையனை விட்டுற சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மங்கபதி கோபமாக உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, உன் பொண்ணு அவங்க கூட ரூமுக்கு போயிருக்கா, இது வெளியே தெரிஞ்சால் நிறைய ஆம்பளைங்க நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க, கேஸ் வேண்டானா நீ என்ன பண்ண போகிற, அந்த வாட்ச்மேன் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறியான்னு கத்த ஆரம்பிச்சிடுவார். ஜாப்லியுடைய அம்மா வேணும்னா நான் அவளை படிக்க கூட அனுப்பல, ஆனால் ஸ்டேஷனுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போக வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஜாப்லியுடைய தாத்தாவும் இந்த விஷயம் பரவாமல் இருக்கிறது தானே நல்லது மாப்பிள்ளைன்னு கெஞ்சிற தோணியில் கேட்பாரு. அடுத்த சீனில் ஜாப்லியுடைய மாமா அட்வொகேட்டோட ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அட்வொகேட் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு மைனர்களை கடத்தி வச்சது, செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணது, பிளாக்மெயில் பண்ணது, ஸ்டாக்கிங், ஃபைனலாக போக்சோ எல்லா கேஸையும் போடுங்கன்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு அந்த பையன் வீட்டில் சாதாரணமாக தானே இருந்தால் எப்படி போக்சோ போடுறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அட்வொகேட் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு தோளில் கையை போட்டு இப்படி நான் கையை போட்டால் அது ஃப்ரெண்ட்ஷிப், இதுவே ஒரு மைனர் பொண்ணு தோளில் ஒரு பையன் கையை போட்டால் அது போக்சோ, ஒருவேளை அந்த பொண்ணை கையை எடுத்து அவள் தோளில் போட்டுக்கிட்டாலும் அது போக்சோ தான் சொல்கிறாரு. அதாவது அந்த பொண்ணை விருப்பப்பட்டு அந்த பையன்கிட்ட பழகி இருந்தா கூட அந்த பொண்ணு மைனர் பொண்ணா இருந்தா அது போக்சோல தான் வரும்னு சொல்றாரு. வெளியே சந்துவுடைய அப்பா அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம பதறி போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உள்ளே இருந்து வெளியே வர ஒரு கான்ஸ்டபிள் அவங்க கிட்ட ஒரு நாள் ஸ்டேஷனில் வச்சுட்டு இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. மங்கபதி கிளம்பும்போது அவன் பேரில் என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்கோ அது எல்லாத்தையும் அவனை ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புவார். அதனால் போலீஸ் சந்துவை உன் பேரில் போட்டிருக்கிற கேஸ் எல்லாம் ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சந்துவ கைத்தாங்களா ஸ்டேஷனை விட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க. சந்துவால நடக்க கூட முடியாது. அதை பார்த்து அவருடைய குடும்பமே பதறி போயிடும். சந்துவை கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க 14 டேஸ் ஜுடிஷியல் ரிமாண்ட்ல வைக்க சொல்லிடுவாங்க. அதனால இன்ஸ்பெக்டர் சந்துவை சப்ஜெயில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்து சந்துவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட 14 டேஸ் ரிமாண்ட்ல வைக்க சொல்லிட்டாங்க. இனிமே நீங்க ஏதாவது பேசணும்னா உங்க அட்வொகேட் மூலமா கோர்ட்ல பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவாரு. அட்வொகேட் ஜாவ்லியுடைய வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர்ல ஜாவ்லியுடைய அம்மா சிக்னேச்சரை வாங்குவாரு. அவர் ஜாவ்லியுடைய அம்மா கிட்ட உங்க பொண்ணு கோர்ட்டுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கோர்ட்டுக்கு வந்து ஏன் உங்க பொண்ணு கோர்ட்டுக்கு வர முடியாதுன்னு ரீசனை மட்டும் சொன்னா போதும், ரீசன் என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்குற ஜாவ்லியுடைய தாத்தா மருமகனை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மங்கபதி ஒரு காலத்துல ஊர் தலைவரா இருந்து தீர்ப்பை சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப குற்றவாளி மாதிரி பிஹேவ் பண்றீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, என்ன என் வேலையை செய்ய விட்டா உங்களுக்கு மரியாதை இருக்கும்னு ஹார்ஷா பேசிடுவாரு. ஷண்முக் சிவராமன் ஒரு அட்வொகேட்டை மீட் பண்ணி சந்துவுக்காக வாதாட சொல்லி கேட்குறாரு. அவர் கேஸ் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நான் ஜெயிச்சு தரேன், 50,000 ஆகும்னு சொல்ல ஷண்முகம் தரேன்னு ஒத்துப்பாரு. ப்ராசிக்யூட்டர் தாமு சிவராமனை மீட் பண்ணி நீங்கள் கேஸ் எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபைனல் வரைக்கும் இந்த கேஸை நீங்கள் தான் வாதாடணும், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவராக இருக்கணும், டீலான்னு கேட்க அவரும் சிரிச்சுக்கிட்டே டீலுன்னு சொல்கிறாரு. அவருக்கு பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க, இனிமேல் கோர்ட்டில் ஒரு டம்மி லாயராக தான் பிஹேவ் பண்ணுவாருன்னு புரியுது. கேஸ் ஹியரிங்க்கு வருது. கோச்சிங் கிளாஸை முடிச்சுட்டு ஜாவ்லி 12:30க்கு பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பையன் அங்கே பைக்கில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள பைக்கில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த பையன் அந்த பொண்ணை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான், இல்லைன்னா மார்ஃப்டு ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் விட்டுருவேன்னு பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கான். இதை ஜாவ்லியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்னு அட்வொகேட் சொல்கிறாரு. அட்வொகேட் சிவராமன் சந்துவுக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்குறாரு. ப்ராசிக்யூட்டர் தாமோ இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், நம்ம பெயில் கொடுத்து எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஜட்ஜும் பெயில் ரிஜெக்டடுன்னு சொல்லிடுறாரு. வெளியே வந்ததும் ஷண்முக் சிவராமன் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவராமன் அது நமக்கும் தெரியும், அந்த ஜட்ஜுக்கும் தெரியும், அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே நம்ம வேலை, ப்ரூவ் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. அடுத்த ஹியரிங்கில் தாமு ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் சந்துவுடைய ஃப்ரெண்ட் அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்பில் வந்து காண்டம் வாங்கினாரு, கேட்டதுக்கு சந்துவுக்கு தான் சொன்னதா சொல்கிறாரு. ப்ராசிக்யூட்டர் தாமு இதிலிருந்தே அந்த பொண்ணை செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற நோக்கத்தோடு தான் அந்த பையன் இருந்தான்னு தெரியுதுன்னு சொல்கிறாரு. இப்போ டிஃபென்ஸ் லாயர் பெயில் கொடுங்கன்னு கேட்க தாமு இது ஒரு பொண்ணுடைய இன்டெகிரிட்டி மாடஸ்டி ரிலேட்டடானது, அதனால பெயில் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. இந்த முறையும் பெயில் ரிஜெக்ட் ஆகுது. வெளியே வந்து ஷண்முக் அட்வொகேட் கிட்ட என்ன சார் பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு கேட்க காண்டம் வாங்கினா எப்படியா பெயில் கொடுப்பாருன்னு கத்திட்டு போயிடுவார். அடுத்ததாக சந்து ஜாவ்லியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பஸ் ஸ்டாப்லேருந்து கூட்டிகிட்டு போனதை பார்த்த 3 ஐ விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவங்க நாங்கள் சிம்மாச்சலம் அப்பனாசாமி கோயிலுக்கு போயிட்டு 12:30க்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பையன் அங்கே வந்து அந்த பொண்ணை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பைக்கில் ஏற்றி கூட்டிகிட்டு போனால் எங்களுக்கு அந்த பொண்ணு முத்தியாலையா பேத்தின்னு தெரிஞ்சுது, அதனால் வண்டி நம்பரை நோட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் லாயர் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு விட்டுருவாரு. அடுத்ததாக சந்துவுடைய அப்பா அம்மாவை விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்தது தெரியுமான்னு கேட்க சந்துவுடைய அப்பா தெரியாதுன்னு சொல்வார், சந்துவுடைய அம்மா தெரியும்னு சொல்கிறாங்க. உடனே ப்ராசிக்யூட்டர் தாமு ஒரு அப்பா அம்மா எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு மேலே இவங்ககிட்ட கேள்வி கேட்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவார். அடுத்ததாக ஜாவ்லியுடைய அம்மாவை விசாரிக்கிறாரு. உங்கள் பொண்ணு அந்த பையன் வீட்டில் இருந்து வெளியே வரது பார்த்தீங்க இல்லையான்னு கேட்க பார்த்தேன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், தைரியமாக போங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண ஜாவ்லி இங்கே வரணும், ஆனால் அவங்க மென்டலி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க, அதனால் சைக்காட்ரிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த சைக்காட்ரிஸ்ட்டை விசாரிக்கிறாரு. அந்த டாக்டர் ஜாவ்லி மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, பைப்போலார் டிஸார்டர்னு சொல்கிறாரு. இந்த முறை ஷண்முக் கொஞ்சம் கோபமாக சிவராமன் கிட்ட ஏன் பெயில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. அதுக்கு சிவராமன் பெயிலெல்லாம் கிடைக்காது, அவனுக்கு தண்டனை தான் கிடைக்கும், அந்த தண்டனையை குறைக்க ஏதாவது வழி இருக்கான்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிடுவார். க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டில் கூட சிவராமன் எந்த ஆர்குமெண்ட்டும் வைக்காம தண்டனையை கம்மியாக கொடுங்கன்னு சொல்லி முடிச்சிடுவார். ஷண்முக் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு தேஜா அப்படியே உறைஞ்சு போயிடுவார். அதுக்கப்புறம் அவரே மோகன் ராவுக்கு கால் பண்ணுவார். மோகன் ராவ் காலை பிக் பண்ணிவிட்டு லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் விஷயமா வந்தேன், இங்கே கொஞ்சம் லேட் ஆகுது, அவங்கள நாளைக்கு வர சொல்லுன்னு சொல்லிடுவார். மறுநாள் மோகன் ராவ் தேஜா கிட்ட நம்ம இந்த கேஸை எடுக்க போகிறதில்ல, ஏன்னா இந்த கேஸை வாதாடி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுவார். தேஜா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வச்சு கேஸை ரீஓப்பன் பண்ணி ஜெயிச்சிடலான்னு சொல்ல மோகன் ராவ் போக்சோ இஸ் டிஃப்ரெண்ட் தேஜான்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப்பை வச்சுடுவார். தேஜா ஷண்முக் கிட்ட என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வருவார். அப்போது ஒரு ஜூனியர் லாயர் அவருக்கு புது கேஸ் கிடச்சிருச்சுன்னு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருப்பார். அதே சமயம் ஷண்முகம் அங்கே வருவார். தேஜா ஷண்முக் கிட்ட சார் இந்த கேஸை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு, அவர் கைடன்ஸில் நான் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்லிடுவார்.
சண்முக் சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பிடுவாரு. லஹரி எதுக்கு தேவையில்லாம பொய் சொல்றேன்னு கேட்குறாங்க. அதுக்கு தேஜா, சார் என்கிட்ட ஒரு ஹைப்போதெட்டிக் கொஸ்டின் கேட்டார்ல, அதுக்கு ஆன்சர் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ட்ராலி எரர்னு வருது. ஆன்சரே இல்லாத ஒரு கொஸ்டினை தான் அவர் என்கிட்ட கேட்டார். அதுக்கு பதில் சொன்னதான் கேஸை தருவேன்னு வேற சொன்னார். இந்த கேஸை நான் வாதாடி ஜெயிச்சு இந்த கேஸை பற்றின அவருடைய ஒப்பீனியன் ராங்னு ப்ரூவ் பண்ணுவேன். அப்போ என்னுடைய விக்ட்ரியில் போய் மறைஞ்சு போயிடும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேஜா வைசாக் போயிட்டு சந்துரு கிட்ட பேப்பர்ஸ்லாம் சைன் வாங்கிட்டு ரீட்ரையலுக்கு அப்பியர் ஆகுறாரு. ஜட்ஜ் முடிஞ்சு போன கேஸ் இது ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. தேஜா, நான் இந்த கேஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஜட்ஜ் இரிட்டேட் ஆகி ஏற்கனவே 5 கோடி கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. இந்த கேஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக விக்டமுக்கு ஃபேவராக இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு ரீஓப்பன் பண்ணணும்னு கேட்குறாரு. தேஜா, 5 கோடி கேசஸ் பெண்டிங் இருக்கலாம் சார், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அந்த நியாயம் சந்துக்கும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்வார். அதுக்கு மேலே ஜட்ஜுக்கிட்ட எந்த கேள்வியும் இருக்காது. ஜட்ஜ் ரீட்ரையலுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. முதலாவதாக ப்ராசிக்யூட்டர் தாமுவை விசாரிக்கணும்னு தேஜா சொல்கிறாரு. தாமு இவன் என்கிட்ட என்ன கேட்க போகிறான்னு சந்தேகத்தோடைய விட்னஸ் கொண்டில் போய் நிற்பாரு. தேஜா தாமு கிட்ட, நீங்கள் ரீசெண்டாக பெட்ரோல் பங்குக்கு போய் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தீங்களே, எதுக்காகன்னு கேட்குறாரு. தாமு, என் வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு, அதனால் பெட்ரோல் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. உடனே தேஜா, உங்களது டீசல் வண்டியாச்சேன்னு கேட்பாரு. தாமு, என் கார் என்னமோ டீசல் தான், ஆனால் என் பைக்குக்கு பெட்ரோல் தான் போகணும், அதுக்கு பெட்ரோல் போட தான் பாட்டிலில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. தேஜா, உங்களுக்கு உங்கள் நெய்பருக்கும் ரீசெண்டாக சண்டை நடந்தது, அவரை எரிக்க தான் நீங்கள் பெட்ரோல் வாங்கிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு தாமு நக்கலா, பெட்ரோல் வாங்குறது கிரைம் கிடையாது, பெட்ரோலை ஊற்றி எரிச்சாதான் கிரைம், நான் தான் எரிக்கலையே, அப்போ எங்கே கிரைம்னு கேட்பாரு. உடனே தேஜா, அதே தான் நானும் சொல்கிறேன், காண்டம் வாங்குறது தப்பில்லை, அதை வச்சுட்டு மைனர் பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா தான் தப்பு. காண்டம் வாங்கினதுக்கு விட்னஸ் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருமே சொல்லலை. எனக்கு சந்துவுடைய ஃப்ரெண்ட் சிட்டியை விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த சிட்டி தான் மெடிக்கல் ஷாப்பில் போய் சந்துவுக்காக காண்டம் வாங்குறேன்னு சொல்லியிருப்பாரு. சிட்டி அன்னைக்கு சந்துவுக்காக காண்டம் வாங்கினது என்னமோ உண்மைதான், ஆனால் அதை சந்துக்கிட்ட கொடுத்ததும் அவன் கோவப்பட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டதா சொல்கிறாரு. உடனே ப்ராசிக்யூட்டர் தாமு சுதாகரிச்சுக்கிட்டு, இப்போ பிரச்சனை காண்டம் வாங்கினது பற்றி கிடையாது, ஒரு மைனர் பொண்ணை ஹராஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணதை பற்றினதுன்னு சொல்வார். தேஜா, நான் காண்டமுக்கு போனால் பிளாக்மெயிலுக்கு வரீங்க, இப்போ பிளாக்மெயிலுக்கு வந்தால் திரும்ப காண்டமுக்கு போவீங்களான்னு கேட்குறாரு. அடுத்ததா சந்து ஜாப்லியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பைக்கில் கூட்டிகிட்டு போனதை பார்த்த ஐ விட்னஸை தேஜா விசாரிக்கிறாரு. அவங்க 3 பேரும் ஜாப்லியும் சந்துவும் போட்டிருந்த ட்ரெஸ் கலரை தவிர கோயிலுக்கு புறப்பட்ட நேரம், கோயிலில் இருந்த நேரம், திருப்பி வந்த நேரம்னு எல்லாத்தையும் தப்பாக சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு ஆளுக்கு எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது. தேஜா, இந்த 2 பேருக்கும் அன்னைக்கு ஜாப்லியும் சந்துவும் போட்டிருந்த ட்ரெஸ் கலர் ஞாபகம் இருக்குது, ஆனால் அன்னைக்கு எதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தாங்களோ அது ரிலேட்டடான எந்த விஷயமும் ஞாபகம் இல்லை. ஸோ அன்னைக்கு இவங்க கோயிலுக்கு போனாங்கன்னு சொன்னதும் பொய், ஜாப்லியை சந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போனதை பார்த்தாங்கன்னு சொன்னதும் பொய்ன்னு சொல்கிறாரு. ஜட்ஜ் இந்த இன்சிடெண்ட்டை சப்போர்ட் பண்ண ப்ராசிக்யூஷன் கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க, ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் டைம் கொடுங்க, சப்மிட் பண்ணுறேன்னு சொல்வார். சண்முக் தேஜா கிட்ட, சார் எப்படியாவது பெயில் ட்ரை பண்ணியிருக்கலாமேன்னு கேட்குறாரு. அதுக்கு தேஜா, இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படியாவது சந்துவை வெளியே கொண்டு வரதுல தான் இருக்கணும்னு சொல்வார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தாமு தேஜாவை மீட் பண்ணி, இந்த கேஸை வாதாடினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் வாதாட விட்டால் நிறைய கிடைக்கும்னு இன்டைரக்டாக விலைக்கு வாங்குறத பற்றி பேசுவார். தேஜா அதை கேட்டு இரிட்டேட் ஆகி நிறுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற பெல்லை அடிப்பார். தாமுவும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அடுத்த ஹியரிங்கில் தாமு க்ரூஷியல் எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங்கை சப்மிட் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் ஜாப்லியும் சந்துவும் போன கல்யாண வீட்டில் ஜாப்லி சந்துவை கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிற மாதிரியும் 16 மினிட்ஸ் கழித்து வெளியே வர மாதிரியும் இருக்கும். ப்ராசிக்யூட்டர் சந்துவை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு காலையில் இந்த வீடியோவை யாரோ ஜாப்லியுடைய அம்மாவுக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து பதறி போய் இருக்கிற சமயத்தில் தான் ஜாப்லியை சந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பைக்கில் கூட்டிகிட்டு போன தகவல் வருது. குடும்பமானம் போயிடும்னு தான் ஜாப்லியுடைய அம்மா இவ்வளோ நாள் இந்த வீடியோவை பற்றி பேசலை, ஆனால் இப்போ ஒருத்தன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஈஸியாக இந்த கேஸ்லேருந்து ஜெயிச்சிடுவான், தம் பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ கிளிப்பிங்கை கொடுத்துருக்காங்க. சந்து, நீயும் வந்து அந்த வீடியோவை பாருன்னு சொல்லிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுவார். அதை பார்த்ததும் தேஜாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் போயிடும். கோர்ட்டை விட்டு கோபமாக வெளியே வர தேஜா சண்முக் கிட்ட, நீங்கள்லாம் சேர்ந்து ஏமாற்றி என்ன இந்த கேஸை எடுக்க வச்சிட்டிங்கன்னு கத்துவார். சண்முக், எங்களுக்கு இந்த வீடியோ பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, உங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவன் சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார்.
ப்ராசிக்யூட்டர் மங்கபதி கிட்ட திடீர்னு எப்படி இந்த வீடியோ வந்துச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு மங்கபதி திடீர்னு வரல, எல்லாம் ஆரம்பிச்சதே இந்த வீடியோல இருந்துதான்னு சொல்றாரு. ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் அந்த கல்யாணத்துடைய ஃபோட்டோகிராஃபர் மங்கபதியை பார்த்து அந்த வீடியோவை காட்டிட்டு கல்யாணத்தில் ஒரு ஜுவல் காணாமல் போச்சு, அதை தேடிட்டு இருக்கும்போது இது எங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்றாரு. உடனே மங்கபதி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஜாப்லியுடைய நம்பரை கொடுத்து இவ யார்கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்காளோ அந்த ஃபோன் நம்பரும் அட்ரஸும் எனக்கு வேணும்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் மங்கபதி அவருடைய ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜாப்லியும் சந்துவையும் ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்றாரு. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஜாப்லி சந்து வீட்டுக்கு போனதை கன்ஃபார்மும் பண்றாங்க. உடனே மங்கபதி ஜாப்லியுடைய சித்தப்பாவை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் ஜாப்லியுடைய அம்மாவையும் தாத்தாவையும் கூப்பிட்டுட்டு சந்து வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் தான் சந்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வர்றது. தேஜா தான் ஏமாந்துட்டோங்கிற வருத்தத்தில் ஊருக்கு கிளம்பி போவார். சண்முகம் அவருக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் பிக் பண்ண மாட்டார். அப்போ வைசாக் கோர்ட்டில் ஒரு லாயர் மோகன் ராவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக உங்கள் ஜூனியரை அனுப்பி வச்சுருக்கீங்களே, அது மாதிரி ஏதாவது கேஸ் வந்தால் எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்வார். மோகன்ராவ் ஃபோனை வச்சுட்டு லகரி கிட்ட தேஜா எங்கேன்னு கேட்க அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. மோகன்ராவ் லகரியோட தேஜா வீட்டுக்கு போயிட்டு என்ன தேஜா ஏன் ஆஃபீஸ்க்கே வரமாட்டேங்கிற, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்குறாரு. தேஜா என்னை ஏமாற்றி கேஸ் எடுக்க வச்சுட்டாங்க, நான் இந்த லாயர் யூனிஃபார்ம் போடுறதுக்கே லாய்க்கு இல்லாதவன்னு சொல்கிறாரு. மோகன்ராவ் நீ இப்படி தான் எல்லாத்துலேயும் இன்ஸ்டன்ட் டிசிஷன் எடுக்கிற, அந்த லாரி டிரைவர் கேஸை நான் வாதாடினேன் இல்லையா, அப்போ எல்லாரும் எதுக்காக அந்த கேஸை வாதாடுறீங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் கிடையாது, சூசைட். அவர் சூசைடு தான் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் சூசைடுன்னு வெளியே தெரிஞ்சால் அந்த ஃபேமிலிக்கு வர வேண்டிய தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிடைக்காம போயிடும். அந்த டிரைவரையும் காப்பாற்றணும், அதே சமயம் அந்த ஃபேமிலிக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் அந்த கேஸை வாதாடினேன். ஆனால் நான் அந்த கேஸை எப்படி வாதாட போகிறேன்னு நீ ப்ரெடிக்ட் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருமைப்பட்டேன். நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் தேஜா. ஆனால் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க குயிக் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப டேஞ்சரஸு. நான் ரயில்வே ட்ராக் இன்சிடென்ட் பற்றி உங்ககிட்ட ஒரு ஹைப்போதெட்டிக் கொஸ்டின் கேட்டேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம குயிக்காக பதில் சொல்ல ட்ரை பண்ணேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான். எதையும் அனலைஸ் பண்ணாமல் டிசிஷன் எடுக்காத தேஜான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். திரும்பவும் சந்து கேஸ் ஹியரிங்க்கு வருது. இந்த முறை தேஜா வரமாட்டார்னு தாமு ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பார். மைனர் கேர்ள் ரேப்புன்னு புது சார்ஜ் ஷீட்டையும் ஃபைல் பண்ணுறாரு. அந்த சமயம் தேஜா அங்கே வராரு. தேஜா அடுத்ததாக போலீஸ் இன்ஸ்பெக்டரை விசாரிக்கிறாரு. எதுக்கு போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னு கேட்க அதான் 2 பேரும் ரூமுக்குள்ளே போயிருக்காங்களேன்னு சொல்கிறாரு. தேஜா 2 பேரும் ரூமுக்குள்ளே போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்க அது எப்படி எனக்கு தெரியும், நான் என்ன பார்த்தேனான்னு கேட்குறாரு. தேஜா நீங்கள் பார்க்கலனா அப்போ வேற யார் பார்த்தாங்கன்னு கேட்க வேற யாரும் பார்க்கல, 16 நிமிஷம் ஒரு பையனும் பொண்ணும் ரூமுக்குள்ளே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. 100 பேரில் 90 பேர் தப்பு பண்ண வாய்ப்பு இருந்தாலும் தப்பு பண்ணாத 10 பேர் இருக்காங்க இல்லையா, வெறும் ஸ்பெக்குலேஷனை வச்சுக்கிட்டு எப்படி கன்க்ளூஷனுக்கு வருவீங்கன்னு கேட்பாரு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யாரும் பார்க்காத சுச்சுவேஷனில் என்ன நடந்ததுன்னு ஜாப்லியோ சந்துவோ தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஜாப்லி மென்டலி டிஸ்டர்ப்டு, அதனால் சந்துவை இன் கேமரா ப்ரொசீடிங்கில் விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஜட்ஜ் சந்து லாயர்ஸ் மட்டும் உள்ளே இருப்பாங்க. தேஜா சந்துக்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க அவரும் ஏதோ சொல்வார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க. அடுத்ததாக ஜாப்லியுடைய அம்மா கிட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டிங்களான்னு கேட்க இல்லை நான் கேட்கலன்னு சொல்லிடுவாங்க. தேஜா சந்து சொன்னதெல்லாம் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்க ஜாப்லியை விசாரிக்கணும். ஆனால் ஜாப்லியால் வர முடியாது, மென்டலி டிஸ்டர்ப்டு, அதனால் அவங்க சைக்காட்ரிஸ்ட்டை விசாரிக்கலான்னு சொல்கிறாரு. சைக்கியாட்ரிஸ்ட் ஜாப்லி மென்டலி டிஸ்டர்ப்ட், வீக்லி 2 ways ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க, அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்கிறாரு. தேஜா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கன்னு கேட்க எங்கள் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதனால சில டைம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்கிறாரு. இப்போ தேஜா டாக்டர்கிட்ட ஒரு ஃபோட்டோவை காட்டி இவர் யாருன்னு தெரியுதான்னு கேட்க என்னுடைய அட்டெண்டன்ட்னு சொல்வார். அடுத்ததாக தேஜா ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாரு. அந்த வீடியோவில் அந்த அட்டெண்டன்ட் கிட்ட தேஜா ஜாப்லியுடைய ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்க அவர் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. உடனே ப்ராசிக்யூட்டர் கண்டிப்பாக அவங்க ஜாப்லியுடைய ஃபோட்டோவை காட்டியிருக்க மாட்டாங்க, வேற யாருடைய ஃபோட்டோவையோ காட்டிட்டு அதுக்கப்புறமா மார்ஃபிங் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. தேஜா இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக அது அந்த அட்டெண்டரால் தான் முடியும், அதனால அவரை விசாரிக்கணும்னு சொல்வார். அட்டெண்டர் வராரு. தேஜா ஜாப்லியுடைய ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்க நல்லா தெரியுமே, வீக்லி 2 ways எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் தேஜாவுக்கு அவரும் வேலை போயிட்டாருன்னு புரிஞ்சு ஷாக் ஆவார். இருந்தாலும் சுதாகரிச்சுட்டு வேற 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை காட்டி இந்த 2 பேரில் யார் ஜாப்லியுடைய அம்மான்னு கேட்குறாரு. உடனே அந்த அட்டெண்டர் ஒரு ஃபோட்டோவை சுட்டி காட்டி இவங்க தான் ஜாப்லியுடைய அம்மான்னு சொல்கிறாரு. ஆனால் அது சந்துவுடைய அம்மா. உடனே அவர் சமாளிச்சுட்டு இல்லை தப்பாக சொல்லிட்டேன், இவங்க தான் ஜாப்லியுடைய அம்மான்னு சொல்கிறாங்க, அது அட்வொகேட் தேஜாவுடைய அம்மா. இதிலிருந்தே அவர் பொய் சாட்சி சொல்கிறாரு, டாக்டரும் பொய் தான் சொல்கிறாருன்னு தெரிய வருது. தேஜா இதிலிருந்தே ஜாப்லிக்கு எந்த மென்டல் டிஸார்டரும் இல்லைன்னு தெரியுது, அதனால ஜாப்லி கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வரணும், அவங்கள விசாரிச்சாதான் உண்மை தெரியும்னு சொல்கிறாரு. ஜட்ஜும் அடுத்த ஹியரிங்க்கு ஜாப்லி கோர்ட்டில் இருக்கணும்னு சொல்வார்.
ப்ராசிக்யூட்டர் தாமு மங்கபதி கிட்ட இப்போ நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நம்ம கேஸை வித்ட்ரா பண்ணணும், இல்லைன்னா ஜாப்லி கோர்ட்டுக்கு வந்து நமக்கு ஆதரவாக சாட்சி சொல்லணும்னு சொல்கிறாரு. மங்கபதி ஜாப்லியை மீட் பண்ணி நம்ம குடும்ப பெருமையை உன் கையில் தான் இருக்குது, நீ நான் சொல்கிற மாதிரி கோர்ட்டில் சொல்லணும்னு சொல்கிறாரு. ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜ் கிட்ட நீங்கள் இந்த ஹியரிங்க்கு ஜாப்லியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜாப்லி மிஸ்ஸிங், நாங்கள் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோன்னு சொல்கிறாரு. அந்த சமயம் ஜாப்லியோட அம்மா கூட அங்கே வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. தேஜா ஜாப்லியுடைய மாமாவை விசாரிக்கிறாரு. நீங்கள் சந்து அரெஸ்டான அன்னைக்கு உங்கள் ஸ்டாஃபுக்கு சேலரி ஏதாவது கொடுத்தீங்களா, இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணீங்களா, எதுக்கு அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏடிஎம்முக்கு போய் 50,000 ரூபாய் ட்ரா பண்ணீங்கன்னு கேட்குறாரு. மங்கபதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், நாங்கள் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு நியாயம், ஆனால் நீங்கள் அதை கொடுக்காம எதையோ கேள்வி கேட்குறீங்களேன்னு சொல்வார். தேஜா உங்கள் பொண்ணுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்வார். தேஜா ஜாப்லியை இன் கேமரா ப்ரொசீடிங்கில் விசாரிக்கிறாரு. ஜாப்லி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அன்னைக்கு கல்யாணம் வீட்டில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது ஜாப்லி சந்துவை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கீழே ஐயர் மந்திரம் சொல்ல கல்யாணத்துக்கு பண்ணுற சடங்கு எல்லாம் நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. சந்துவும் ஒத்துக்கிட்டு 2 பேரும் அந்த சடங்கு தான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டதும் தேஜா ஜட்ஜ் கிட்ட இது வரைக்கும் சந்து மேலே போட்ட பிளாக்மெயிலிங், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாமே போய் 2 பேருக்கும் இடையிலான காதல் மட்டும்தான் உண்மைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ண பொண்ணு கூப்பிட்டான்னு அவ கூட போன ஒரே ஒரு தப்பை தான் சந்து பண்ணியிருக்காரு. இப்போ படிச்சுட்டு இருக்கிற நிறைய பசங்களுக்கு மைனர் பொண்ணை லவ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியறதில்ல, யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதும் இல்லை. அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அவங்களுக்கே தெரியலனா எப்படி? தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எது தப்புன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இன்னும் 20 நாளில் ஜாப்லிக்கு பிறந்த நாள், ஜாப்லிக்கு 18 இயர்ஸ் ஆகிடும். அப்போ இது மாதிரி 2 பேரும் ரூமுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா போக்சோ போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 20 நாளைக்கு முன்னாடி தப்பாக இருக்கிற ஒரு விஷயம் 20 நாள் கழிச்சு எப்படி சரியாகும்? இது முழுக்க பழி வாங்குறதுக்காக போடப்பட்ட ஒரு கேஸ். அந்த கேஸை ஜெயிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர் வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. எந்த தப்பும் பண்ணாத சந்துவை விடுதலை பண்ணுங்கன்னு வாதாடுறாரு. ஜட்ஜ் சந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, இது ஜஸ்ட் கேஸ் ஆஃப் லவ் தான், போலீஸ் ஸ்டேஷன் மேலே என்கொயரி வைக்கணும், லாயர் தாமோதர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணணும், மங்கபதியை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. சந்துவை ரிலீஸ் பண்ணுறாங்க. சந்து நேராக தேஜா கிட்ட போய் கெட்டி பிடிச்சு அழுவார். மங்கபதி ஜாப்லியுடைய அம்மா கிட்ட வந்துட்டு ஓ மரியாதை ஏன் மரியாதைன்னு நினச்சேன், நீ எனக்கு எதிராகவே மாறிட்டலன்னு கேட்குறாரு. ஜாப்லியுடைய அம்மா பலார்னு ஒரு அறை விட்டுட்டு, இனிமேல் என் பொண்ணை பற்றி மட்டும் இல்லை எந்த பொண்ணை பற்றியாவது தப்பாக பேசினேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. மங்கபதி ஜாப்லியுடைய அம்மாவும் கோர்ட்டுக்கு வந்தால் எப்படியும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஜட்ஜ் லீவு, அதனால ஹியரிங் இல்லைன்னு பொய் சொல்லிடுவாரு. ஆனால் ஜாப்லியுடைய தாத்தா அதை நம்பாம கோர்ட்டில் இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஹியரிங் இல்லையான்னு கேட்க, இல்லை ஹியரிங் இருக்கு, ஜட்ஜும் வந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஜாப்லியுடைய அம்மாவும் கிளம்பி உடனே கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அடுத்த சீனில் சந்து அவருடைய அப்பா ஆசைப்படி ஹையர் ஸ்டடீஸ் படிக்க கிளம்புறத காட்டுறாங்க. ஜாப்லியையும் கோச்சிங் கிளாஸுக்கு அவங்க அம்மா அனுப்பி வைப்பாங்க. ஜாப்லி சந்துவை பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணி இன்னைக்கு என் பர்த்டே, எனக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அழுவாங்க. அதோட படத்தை முடிக்கிறாங்க. பெண்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட போக்சோ சட்டம் எப்படி ஆண்களுக்கு ஆபத்தாக முடியுதுங்கிறத இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சரிசமம்னு புரிய வச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.